போன வாட்டி ஒரு 9,000 8,000 ஓட்டில் தான் வந்து இவங்க தோத்தாங்க. ஆக்சுவலாக அதிமுக தோத்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாமக அதிமுக ரெண்டு பேருமே அந்த 21 தேர்தலில் கூட்டணியாக இருந்தாங்க. பாஜக எல்லாருமே இருந்தாங்க, தேமுதிகவும் இருந்தாங்க. பட் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்க்கும்போது பாமகவுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சி அதிமுகவுடைய ஓட்டு வந்து அதிகமாக இருக்கு. அதை விட பானை சின்னம் உதயசூரியன் ஆதரவு பெற்ற பானை சின்னம் அதிகமாக இருந்தால் கூட, திமுக ஆதரவு பெற்ற பானை சின்னம் அதிகமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நெருக்கி வந்து அதிமுக வந்திருக்காங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, கீழே இருக்கிற அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளை வந்து பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் டெஃபினட்டாக திமுக வந்து குறைந்தபட்சம் 90,000 ஓட்டு வரை அது வாங்குறது, 90,000 1 லட்சம் ஓட்டு வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயே போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% 55% ஓட்டு வரையும் திமுக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கள்ளக்குறிச்சி விஷயம்லாம் வந்த பிறகு அதை நம்ம அவங்க தேர்தலில் நிற்காத போனது இப்போ தான் வருத்தப்படுறாங்க. அதிமுக தேர்தலில் நின்று இருக்கலாமே, இல்லை அந்த தேர்தலை சந்திச்சுருந்தா அவங்களுக்கு தான் அந்த அரசோட பிரச்சனைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். திமுகலேருந்து பல மந்திரிகள் 2-3 மந்திரிகள் அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இயல்பாகவே உள்ள அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து அவங்க போய் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் வந்து அமைதியாக பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதிமுக ஓட்டு நம்ம கொஞ்சம் விழுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு அது விழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த வாட்டி இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெறல, அவங்க தோத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து எடப்பாடி தலைமைக்கு ஒரு ஆபத்து வரா மாதிரியான கட்சி ஒன்றுபடணுன்ற ஒரு குரல் எழும்பித்து ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டாங்க, ஓபிஎஸ் அறிக்கை விட்டார், எல்லாம் நடந்தது. அது நடுவில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது இந்த சம்பவத்தை கம்ப்ளீட்டாக திசை திருப்பறதுக்கு எடப்பாடிக்கு இந்த கடலில் தத்தளிச்சவனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்ச மாதிரி இந்த சம்பவம் கிடைச்சிருக்கு. இப்போ அதை எடுத்துகிட்டு அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அந்த பாலிடிக்ஸ் வந்து ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற ஜூலை 10 அன்று நடக்க இருக்கு. ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிந்தது தான், திமுக, நாம் தமிழர், பாமக அப்படின்ற 3 கட்சி தான் போட்டி போடுது. அதிமுக அதில் இடைத்தேர்தலில் பங்கு பெறலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதிமுக பங்கு பெறாததுனால அந்த ஓட்டுகள் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது அப்படின்றது தான் உண்மை. அந்த ஓட்டுகள் வந்து எங்களுக்கு வரணும் அப்படின்ற சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து சொல்கிறார், அதிமுக எங்களுக்கு ஆதரவு தரணும், எங்களுக்கு அந்த வாக்குகள் விழணும். அதே மாதிரி பாமகவும் அதே தான் சொல்கிறாங்க, அதிமுகவின் ஓட்டுகள் எங்களுக்கு விழுன்றாரு. இன்னொரு பக்கம் அந்த வேட்பாளர், திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை என்ன சொல்கிறாரு, அதிமுகவின் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இந்த அதிமுக ஓட்டுகள் உண்மையாகவே யாருக்கு போக போகுது? தலைவர்கள்லாம் வந்து அதிமுகவோட ஓட்டுகள் வந்து எங்களுக்கு விழணுன்ற சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? இல்லை, அந்த கான்ஸ்டியூன்சியோட சமீபத்திய வரலாறு கொஞ்சம் நம்ம பார்த்தா தான் இதுக்கு சரியாக விடை சொல்ல முடியும். ஆக்சுவலாக 2019 இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாமக அதிமுக எல்லாம் கூட்டணியாக இருந்தாங்க. ஆமாம், பாஜக எல்லாருமே கூட்டணியாக இருந்தாங்க. இந்த 22 தொகுதிகளில் ஒன்றாவது நடந்தது. கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி நாங்குநேரி விக்கிரவாண்டி தனியாக நடந்தது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. ஸோ ஆளுங்கட்சியை ஒரு இடைத்தேர்தல் அது எப்படி சந்திக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பாமக வந்து அந்த தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதிமுகவும் வேட்பாளர் 2 பேரும் கூட்டணியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 60% ஓட்டு வரையும் அதிமுக வாங்கினாங்க, 60% வாங்கினாங்க. அந்த அவங்க வின் பண்ணாங்க. முத்தமிழ் செல்வன் நினைக்கிறேன், அவர் வின் பண்ணார். இவர் வந்து தோற்று போயிட்டார், திமுக கேண்டிடேட் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் 21 எலெக்ஷன்ஸில், அசம்பிளி எலெக்ஷன்ஸில் திமுக கேண்டிடேட் வந்து புகழேந்தி வின் பண்ணார். அவர் 49% ஓட்டு வாங்கினார். இவங்க வந்து அதிமுக பாமகவுடைய கூட்டணி தான் இருக்காங்க, 43% ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது பாராளுமன்ற தேர்தலில் அங்கே விழுப்புரம் பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் பானை சின்னம் தான், ரவிக்குமார் பானை சின்னம், விடுதலை சிறுத்தைகள், அவர் வந்து 39% ஓட்டு வாங்கினார். வேற அதிமுக பாமக கூட்டணி கிடையாது, 35% ஓட்டு வாங்கினாங்க. பாமக அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துமே 17% ஓட்டு தான் வாங்கினாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த தொகுதியில் வந்து 2,40,000 ஓட்டர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 ஓட்டுகள் போலாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டி ஒரு 9,000 8,000 ஓட்டில் தான் வந்து இவங்க தோத்தாங்க. ஆக்சுவலாக அதிமுக தோத்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாமக அதிமுக 2 பேருமே அந்த 21 தேர்தலில் கூட்டணியாக இருந்தாங்க. பாஜக எல்லாருமே இருந்தாங்க, தேமுதிகவும் இருந்தாங்க. பட் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்க்கும்போது பாமகவுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சி அதிமுகவுடைய ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதை விட பானை சின்னம் உதயசூரியன் ஆதரவு பெற்ற பானை சின்னம் அதிகமாக இருந்தால் கூட, திமுக ஆதரவு பெற்ற பானை சின்னம் அதிகமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நெருக்கி வந்து அதிமுக வந்திருக்காங்க.
அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, போன பாராளுமன்ற எலெக்ஷன்ஸில் நடந்த விஷயம் என்னென்னா, பாமகவுடைய ஆதரவாளர்கள் வன்னியர்கள் பெரும்பாலும் அவங்க வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்களே தவிர பாமகவுக்கு அவங்க ஆதரவாக இல்லை ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் போன்ற ஏரியாக்கள்லாம் அதிமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்களே தவிர அவங்க வந்து பாமகவுக்கு ஓட்டு போடல. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பாஜகவும் செல்வாக்காக இல்லை. ஸோ அதனால் வந்து பாமகவுக்கே வன்னியர்கள் ஓட்டு கிடைக்கல போன பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில். அதனால தான் 17%. வன்னியர்கள் 40% இருக்காங்க. 40%ல் ஒரு குறைந்தபட்சம் பாமக வந்து 25% வன்னியர்களாவது ஓட்டு போடணும். அந்த 25% வன்னியர்களும் ஓட்டு போடல. 40% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்சம் வன்னியர்கள் இருக்காங்கன்னு அந்த கணக்கில் வச்சுக்கலாம். 1 லட்சம் வன்னியர்களில் வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 25% போட்டால் 25ன்னா ஒரு 25,000 பேராவது அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வரல ஆக்சுவலாக. ஸோ வந்து வன்னியர்களே ஓட்டு போடாத ஒரு இடம் தான், ஒரு நிலைமையில தான் பாமக இருக்கு. ஸோ அந்த வன்னியர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுகவுக்கு. அதிமுகவுடைய ஓட்டு வந்து ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 35,000 வரையும் ஒரு கோர் அதிமுக ஓட்டு அங்கே இருக்குன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இந்த வாட்டி வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி இந்த வாட்டி அங்கே பானச்சின்னம் கிடையாது. அங்கே இந்த வாட்டி உதயசூரியனை நேரடியாக களத்தில் நிற்கிறதுனால உதயசூரியனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கலாம். ஸோ வன்னியர்கள் 40%ல் வந்து 20% பாமகவுக்கு போச்சுன்னா கூட ஒரு 10% வந்து திமுகவுக்கும், மீதி இருக்கிற 10% ஒரு 6-7% நாம் தமிழருக்கும், இந்த மீதி சுயேட்சைகள் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பெரும்பான்மை வன்னியர்கள் வாக்குகள் பாமக கேண்டிடேட்டுக்கு போகும். அப்படி போகும்பொழுது கூடயே சேர்ந்து அதிமுக ஓட்டுகள் பெரும்பாலும் போச்சுன்னா திமுக கேண்டிடேட்டுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் தேமுதிகவும் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் 5,000 ஓட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரஃப்லி 25,000லேருந்து 35,000 வரையும் ஓட்டு வச்சிருக்கிற அதிமுக கோர் ஓட்டு, அதுக்கு நடுநிலையாளர்கள் ஓட்டு தேர்தல் அளிக்கும் போது போடுறது ஒரு தனி. ஆனால் கோர் அதிமுக ஓட்டு இருக்குல்ல, அந்த அதிமுக ஓட்டு வந்து ஒரு பெரும்பான்மை வந்து பாமக சைடு போச்சுன்னா அவங்க வாங்குற வன்னியர்கள் ஓட்டு ஒரு 20% ப்ளஸ் இந்த ஒரு இவங்களோட ஒரு அதிமுகவுடைய 30,000 ஓட்டுகளில் ஒரு 25,000 போச்சு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு 60,000 65,000 வரையும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 1.25 லட்சம் ஓட்டு அங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூணாவதாக வந்து நாம் தமிழர் சீமான் அவர் எப்படியும் ஒரு 20,000 வரையும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த அதிமுக ஓட்டுன்றது ஒரு வைட்டலான ஓட்டாக இருக்குது. திமுகவுக்கு அதோட வெற்றி நிச்சயம். இது இடைத்தேர்தல்ன்றதுனால வெற்றி நிச்சயம். பல்வேறு வழிகளை கையாளுவாங்க. அவங்க திமுக ஆதரவு வன்னியர் ஓட்டும் இருக்குது. திமுகவுக்கு வன்னியர் அல்லாதோர் ஓட்டும் போடுவாங்க. திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டும் போடுவாங்க. கிட்டத்தட்ட அதே 40%க்கு ஈக்குவலாக தலித் ஓட்டுகள் இருக்குது, பட்டியலின ஓட்டுகள் இருக்குது. அதில் பெரும்பான்மை ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு தான் விழும். அது ஏதோ விக்கிரவாண்டியில் தலித்துகள் இறந்து போயிட்டாங்க, விஷச்சாரையாக இருந்து அதனால் இங்கே போட மாட்டாங்க, அதெல்லாம் அது எடுபடாது. என்ன வந்து இந்த விஷயத்தால் எடுபடாதுன்னு சொல்லுங்கள். விஷச்சாராயம் இல்லை சாராயம்ன்றது தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களையும் இருக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, எந்த கட்டத்துலையுமே வந்து பட்டியலினத்தவர்கள் வந்து அவங்க ஓட்டை பாமகவுக்கு போடவே மாட்டாங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஓட்டு நாம் தமிழருக்கும் போட மாட்டாங்க. நாம் தமிழருக்கு கொஞ்சம் இந்த வாட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வாரத்துக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள். அதனால தான் நாம் தமிழர் 20,000 தொழுவாங்கன்னு அபிப்பிராயம். ஸோ அதனால் வந்து பட்டியலினத்தவரோட பெரும்பான்மை ஓட்டு, வன்னியர் அல்லாதவரோட ஓட்டு, அப்புறம் வன்னியர்கள் கொஞ்சம் ஓட்டு, இதெல்லாம் வாங்குற வாய்ப்பு. ப்ளஸ் இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால திமுக பணம் செலவழிச்சு அதிமுகவில் கொஞ்சம் அப்படி இப்படி நிர்வாகிகள்லாம் அப்படி இப்படி இருந்தாங்கன்னா அவங்கள விலைக்கு வாங்குற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நான் இந்த இடைத்தேர்தலில் அவங்க கட்சி நிற்கலைன்றதுல அதிமுக காரங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தலில் கட்சி நிற்கலைன்னா கட்சி தொண்டர்கள் ஆர்வம் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணம் வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து போகிறது இல்லையா. ஸோ தேர்தலில் கட்சி நின்னா பணம் அவங்களுக்கு கிடைக்கும், கிளைக்கழகம் வரையும் பணம் பெறணும் இல்லையா. அதை வந்து அந்த விஷயத்தை வந்து திமுக கவனிச்சுப்பாங்க. கீழே இருக்கிற அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளை வந்து பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் டெஃபினட்டாக திமுக வந்து குறைந்தபட்சம் 90,000 ஓட்டு வரையும் அது 90லேருந்து 1 லட்சம் ஓட்டு வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயே போனாலும் ஆச்சரியப்படுத்தல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50லேருந்து 55% ஓட்டு வரையும் திமுக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு டஃப்பாக கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏடிஎம்கே கையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் கேள்விப்படுற தகவல் என்னவா இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஏடிஎம்கே தேமுதிக 2 பேருமே கடைசி கட்டத்தில் பாமகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை உருவாங்க. இன்னைக்கு பிரேமலதா வந்து போய் பழனிசாமி சந்திச்சது கிட்டத்தட்ட அதனால தான் சந்திச்சாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம நிற்கலை, ஆனால் அதே சமயம் திமுக வந்து கொஞ்சம்
அவங்கள ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை மறைமுக ஆதரவா இல்லை நேரடி ஆதரவு? நேரடியாகவே நம்ம வந்து இந்த நிற்காதனால பாமக ஓட்டு போடலாம், இது எதிர்காலத்திலையும் பாமகவோட சேர்ந்து கூட்டணி சேர்றது 2026 வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இன்னைக்கு அடிபடுது. ஆனா அந்த இடத்துல பாஜகவும் இருக்காங்க இல்லையா அவங்க கூட்டணியில? பாஜகவும் இருக்காங்க. பாஜக நம்ம கேண்டிடேட் பாமக தானே. பாஜகவுக்கு அந்த ஊர்ல ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது விக்கிரவாண்டியில. அதனால அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அதனால வந்து 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா ஒருவேளை பாமகவை இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் போன்ற விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அரசுக்கு எதிரான ஒரு ஓட்டை பதிவு பண்ணுறது, பாமகவுக்கு ஓட்டு போட்டு கொஞ்சம் திமுகவை கொஞ்சம் பயமுறுத்தலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் எடுத்த முடிவா சார்? அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா? இல்லை, ஆரம்பத்தில் எடுத்த முடிவா இது? ஆரம்பத்தில் எடுக்கல. ஆரம்பத்தில் இந்த விஷயம் ஐடியாவே இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சி விஷயம்லாம் வந்த பிறகு அதை சாதகமாக அவங்க தேர்தலில் நிற்காத போனது இப்போ தான் வருத்தப்படுறாங்க. அதிமுக தேர்தலில் நின்று இருக்கலாமே, இல்லை அந்த தேர்தலை சந்திச்சுருந்தா அவங்களுக்கு தான் அந்த அரசோட பிரச்சனைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்போ இவங்க வந்து வெளியில் தான் போராட வேண்டியதாக இருக்குது, தேர்தல் களத்தில் போய் இவங்க வந்து பேச முடியாது. ஸோ வெளிப்படையாக ஆதரவு இல்லாமல் ஒரு அறிக்கை மூலமாக திமுகவுக்கு எதிரான ஓட்டு பதிவு பண்ணுங்க, யாரும் வெற்றி பெற்ற கேண்டிடேட்னா பாமக கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவருக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து கீழ் லெவலில் கொடுக்கலாமான்றதை பற்றி அதிமுக தலைமை தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் நம்ம. ஆக்சுவலாக அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் திமுகவுக்கு வந்து ஒரு அதாவது வெற்றி வந்து உறுதி, பட் அதோட வெற்றி வித்தியாசம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக அப்படி பண்றதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. வெற்றி வித்தியாசம் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமான ஓட்டுகள்லாம் வின் பண்ண முடியாத ஒரு நெருக்கி அடிச்சு வின் பண்ணக்கூடிய அந்த மாதிரி போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் இதில் திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. பாமக திமுக பண்ண முடியும்னு சொல்லுது, திமுக இல்லை எங்களால் பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணுது. அப்போ வன்னியர்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாமக வைக்கும்போது திமுகவுக்கு போகிற வன்னியர்கள் ஓட்டை நம்ம எடுக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸோ திமுகவுடைய முக்கியமான பலம் வந்து தலித்துகள், பட்டியலினத்தவர், வன்னியர் அல்லாதோர், மைனாரிட்டிகள். வன்னியர்களில் கொஞ்சம், ஆனால் அதே சமயம் வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு ப்ளஸ் அதிமுகவுடைய ஓட்டு இருக்குல்ல, அதிமுக ஓட்டில் வந்து கொஞ்சம் தலித்தும் இருக்கலாம், கொஞ்சம் வன்னியர் அல்லாதோரும் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த ஓட்டெல்லாம் வந்ததுன்னா திமுகவுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஸோ தீவிரமாக அதிமுக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அறிக்கை விட்டுட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை நம்ம கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு வருது. இது வந்து எதிர்காலத்தையும் சேர்த்து கணக்கில் எடுத்து 26 வந்து நம்ம திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அதிமுக சில பேர்கிட்ட இருக்குது. நம்ம பாஜகவை பற்றி நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், பாமகவோட நம்ம டீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி இருக்குது. பட் இது ஒரு பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே இருக்குது. தேமுதிகவும் இதில் கலந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது மெட்டீரியலைஸ் ஆகும், தேர்தல் நெருக்கத்தில் விடுவாங்களா, இல்லை நம்ம ஓட்டை போய் பாமகவுக்கு போடுறோம்னா கடைசியில் அது எதிர்காலத்திலேயே அது நமக்கு வராத அவங்களுக்கே போயிட போகுது, எதுக்கு அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஆனால் உள்ளூர் அதிமுக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. விக்கிரவாண்டி திமுக அதிமுக என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் பாமகவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணால் அதன் மூலமாக நாங்கள் ஒரு தேர்தலில் பங்கு கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை லோக்கலில் இருக்கிற கிளைக்கழக அதிமுகலாம் சொல்கிறாங்களாம். அதனால் இதை பற்றி சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக உண்மையிலேயே என்னென்னா நம்ம போட்டி போடாத போயிட்டோமே நீ வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சோகமான சம்பவம் நடக்கும், அரசாங்கத்தை எடுத்து ஒரு கிரிட்டிக்கலான விமர்சனம் வைக்க வேண்டிய வாய்ப்பு வரும்லாம் நம்ம யாருமே ஊகிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ இதை மக்கள் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாங்க. என்னதான் நீங்கள் வெளியில் உண்ணாவிரதம் போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட தேர்தல் களத்தில் நீங்கள் வந்து சொல்கிறதுன்றது அது அவரோட விஷயம் வேறு, மக்களுக்கு நேரடியாக சொல்கிறதுன்றது அந்த வாய்ப்பை அதிமுக மிஸ் பண்ணிட்டதுனால இதை வேறு எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டியில் யாருடைய பிரச்சாரம் வந்து மேலோங்கி இருக்குது சார்? ஒரு பக்கம் திமுக ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப டஃப்பாக போகும்னு பார்த்தா பாமகவும் நாம் தமிழரும் அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது யாருடைய பிரச்சாரம் மேலோங்கி இருக்கு? இல்லை, இவங்க தற்சமயத்துக்கு திமுகவுடைய பிரச்சாரம் தான் மேலோங்கி இருக்கு. இன்னும் பாமக இப்போ தான் நாம் தமிழர் பிரச்சாரத்தை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தே ஒரு நாள் முன்னாடி நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடியே திமுகலேருந்து பல மந்திரிகள் 2-3 மந்திரிகள் அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இயல்பாகவே உள்ள அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து அவங்க போய் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் வந்து அமைதியாக பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பண்ணுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதிமுக ஓட்டு நம்ம கொஞ்சம் விழுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு அது விழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பெரும்பான்மையான வன்னியர்கள் வந்து அதிமுகவின் ஓட்டை வந்து அவர் கேட்குறாருன்னா எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாருன்னா அப்போ 2026க்கு அவர் ஒரு கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் தான் கேட்குறாரு தவிர நிரந்தரமான கூட்டணிகள் நீங்கள் போட்டி போடாதனால அந்த ஆதரவை கேட்குறாரே தவிர அவர் நாம் தமிழரும் அதிமுகவும் என்றைக்கும் கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி சேர்ந்தாங்கன்னா நாம் தமிழருடைய பேர் தான் கெட்டு போகுமே ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த தேர்தலில் அவங்க போட்டி போடாத இருக்கிறதுனால அவங்க அதிமுகவுடைய ஆதரவு கொடுங்கன்ற மாதிரி அவங்க
கேட்குறாங்க. 2 பேருமே எதிர்பார்க்குறாங்க. ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் அவரும் சீமானும் ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. இப்போ பாமகவும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் பேசுகிறாங்க. இதை பற்றி சரி நம்ம தான் நிற்கலையே, நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு அதிமுகலையும் ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே டிசைட் பண்ணுவாங்க. இது எப்படி கடைசி கட்ட வரையும் போக மாட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தில் வந்து திமுக தான் வந்து முன்னணியில் இருக்கிறது உண்மை. அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது உண்மை. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி சொன்னீங்க. தொடர்ந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து அதிமுக தான். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால அது அரசியல் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் அவங்களும் இருக்காங்க. இன்றைய தினம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் அப்படி நடந்துட்டுருக்கு. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியாக நிற்கலை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கலைன்றதை வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் மக்கள் மத்தியில் அவங்களை எப்படி காட்டிகிட்டு இருக்கு? கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போது போகிற மரக்காணம் செங்கல்பட்டில் கூட இது மாதிரி நடந்தது. அங்கே 22 பேர் சேர்த்தாங்க. பட் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கையாண்டாங்களா அதிமுக? கையாளலை. இப்போ வந்து அவங்களுக்கு அரசியல் நெருக்கடி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் திமுக அரசோட நிர்வாக சீர்கேடுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது மேல்மட்டத்தில் எப்படி இருக்கோ தெரியாது. கீழ்மட்டத்தில் போலீஸ் துறை வந்து அதோடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்குன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு ஆக்சுவலாக. அதனால் கீழ்மட்டத்தில் ஊழல் வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. கீழே இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து நடக்குது. இந்த சம்பவம் நடந்த பிறகு கல்ராயன் மலையில் ஆயிரக்கணக்கான லிட்டர் ஊழலெல்லாம் எடுத்து போலீஸ்காரர்கள் டேமேஜ் பண்ணலாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது நமக்கு கள்ளச்சாராயம் எப்படி எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு மக்கள் மத்தியில், அல்லது அதோட விற்பனை அல்லது உற்பத்தி எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. அப்போ போன வாட்டி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க கையில் எடுக்கலை. இந்த வாட்டி இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெறல, அவங்க தோத்துட்டாங்க. 2வது வந்து எடப்பாடி தலைமைக்கு ஒரு ஆபத்து வரா மாதிரியான கட்சி ஒன்றுபடணுன்ற ஒரு குரல் எழும்பித்து ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டாங்க. ஓபிஎஸ் அறிக்கை விட்டார், எல்லாம் நடந்தது. அது நடுவில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது இந்த சம்பவத்தை கம்ப்ளீட்டாக திசை திருப்பறதுக்கு எடப்பாடிக்கு இந்த கடலில் தத்தளிச்சவனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்ச மாதிரி இந்த சம்பவம் கிடைச்சிருக்கு. இப்போ அதை எடுத்துகிட்டு அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அந்த பாலிடிக்ஸ் வந்து நேரடியாக நம்ம ஒரு எதிர்க்கட்சி பண்ணுற அரசியல்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து தற்காத்து கொள்வதற்கான ஒரு வழி கிடைச்சா மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம ஒன்று அந்த தோல்வியிலேருந்து அந்த தொண்டர்களை திசை திருப்புற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கறது, அல்லது வந்து தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து அதை திசை திருப்புறது. இதை வந்து கம்ப்ளீட்டாக தொண்டர்கள் பார்வையிலேருந்து மறைக்கிற ஒரு விஷயமா இது வேறு ஒரு ஆங்கிள் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வந்து நம்ம மக்கள் பிரச்சனைக்கு கொண்டு போகிறோன்ற மாதிரி கட்சியை எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிடச்சி ஒரு 3-4 நாளாக இப்போ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி ஒற்றுமை அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ எடப்பாடி எடுத்த அந்த ஸ்டாண்டு வந்து அவருக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து ஒரு கை கொடுத்துருக்குன்றது தான் உண்மை. அந்த கை கொடுத்தது வந்து எதிர்க்கட்சிகள் அந்த எதிர்க்கட்சி இந்த முறையில் அவர் இயல்பாகவே அதை பயன்படுத்திட்டு இருக்காருன்றது தான் உண்மையான விஷயம். ஆக்சுவலாக இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து அதிமுக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிற அந்த இடத்துக்கே பிரேமலதா அவர்கள் போயிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக ஒரு பாமகவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா, கொடுத்து ஒரு திமுக ஒரு பதட்டமான ஒரு சூழலில் வைக்கலாமான்ற ஏதோ பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டுருக்கிற விஷயம் சமூகம் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆக்சுவலாக அதாவது அந்த உண்ணாவிரதத்தை ஆதரித்து அறிக்கை விட்டுருக்காரு. திமுக கவர்மெண்ட் வந்து ஒரு எதேச்சிகாரமாக செயல்பட்டு இவங்களெல்லாம் இடைநீக்கம் செய்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து கடுமையாக விட்டு நாங்கள் இன்றைக்குமே இந்த ஜனநாயக போராட்டத்தில் வந்து துணை நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து அதிமுக எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனாக விட்டுடணும். நீங்கள் பாமகன்னு எடுத்தீங்கன்னா ஓட்டு அங்கே போயிடும், எங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் அதிமுக ஓட்டு வரும். ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுக்குறோம், அதனால் நீங்கள் எதுவும் முடிவெடுக்காதீங்க. அப்படி முடிவெடுக்க நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் போட்டி போடாதனால நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெட்டரு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுறோன்ற மாதிரியான ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நாம் தமிழர் இந்த அறிக்கையை விட்டுருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இதன்படி ஒருவேளை சரி நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம ஓப்பனாகவே இருந்துக்கலாம், நம்ம தொண்டர்கள் எப்படி வேணால் ஓட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழருக்கும் கொஞ்சம் அதிமுக ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழருக்கு ஆதரவுன்னு அதிமுக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஓப்பனாக இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஓட்டு நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சீமான் கையில் எடுத்து இப்போது அதிமுக போராட்டத்தை ஆதரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இல்லை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து இப்போ இவ்வளோ அரசியல் பேசப்படுது. இன்னொரு பக்கம் சட்டசபையிலேருந்து அவங்கள வந்து
நீக்கியிருக்காங்க. நிரந்தரம் இந்த இது ஃபுல்லாகவே கூட்டத்தொடர் ஃபுல்லாகவே அவங்கள வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டது வந்து ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. அது எதனால் சார்? அது இந்த பக்கம் இவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் அவங்க ஆட்சியில். இது போன வாட்டி அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. திமுக பல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதிமுக ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒன்றும் இல்லை சார். அதாவது வந்து நீங்கள் இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறீங்க, கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு விவாதிக்கணும் அப்படின்றீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க முடியாதுங்க, கேள்வி நேரத்துக்கு அப்புறம் நேரமில்லா நேரம் 0 ஹவரில் எடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்றாங்க. 0 ஹவரில் பேச முடியாதுங்க, அது பேசினா அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க சொல்லுவாங்க, அது இதுன்றாங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனையை, கள்ளக்குறிச்சி பிரச்சனையை சட்டசபையில் பதிவு பண்ணணுன்றது உங்கள் நோக்கம். கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இல்லைங்க, கேள்வி நேரத்தை முடிச்சுட்டு தான். அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? சட்டமன்றத்தில் பதிவு பண்ணணும். அப்போனா நீங்கள் கேள்வி நேரத்தில் 4 கேள்வி போடுங்களேன், அதை பற்றி யார் வேணானது இல்லை. கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து பேசுங்க. அப்போ உங்களை தடை பண்ணினாங்கன்னா நீங்கள் வந்து இல்லைங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுங்க நாங்கள் எடுத்து போனால், அன்றைக்கே அதே நாள் அன்றைக்கே வேறு கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்றைக்கு முதல் நாள் வெளிநடப்பு பண்ணீங்களோ அன்றைக்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. பாமக பேசியிருக்கு, எல்லா கட்சியும் பேசியிருக்காங்க. அப்போ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கோட்டை விட்டீங்கல்ல. சபையை ஒத்தி வச்சு பேசுறதுன்றது நீங்கள் ஓகே ஒரு எதிர்கட்சி இந்த முறையில் எதிர்பார்க்குறீங்க. அது ஆளுங்கட்சியை நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கை எப்படி படுத்தீங்களோ அதை அவங்க இந்த வாட்டி இன்றைக்கி எடுக்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு நீங்கள் ஒரு பதிவு பண்ணணுன்றது உங்களோட உண்மையான நோக்கமாக இருந்தால், அவங்க சொல்கிற டயத்தில் அவங்க விவாதத்துக்கு எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. விவாதத்துக்கு எடுத்துக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. கேள்வி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கணும்? இந்த மாதிரியான வெளிநடப்பு விஷயங்கள் கையாளுறது, கலாட்டா பண்ணுறது போன்ற விஷயங்கள் இல்லாமல் சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான கருத்தை பதிவு பண்ணணுன்றது உங்கள் நோக்கமாக இருக்கணும். அது இல்லைன்றது நமக்கு இல்லை. உயிர்ப்போட வச்சிருக்காங்களா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை? அதிமுக வந்து உயிர்ப்போட வச்சிருக்காங்க, உயிர்ப்போட வச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நீட் பிரச்சனை இந்தியா அளவில் பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பலது ஓடிட்டுருக்கு பார்க்குறோம். சபாநாயகர் தேர்தல் அது இதுன்ட்டு இங்கேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. யார்? நீட் உற்பத்தி விதியின் கீழே சீஃப் மினிஸ்டர் பல விஷயங்களை இங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் விக்கிரவாண்டி தேர்தல் பற்றின பேச்சாக இருக்குது. ஸோ இது வந்து கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து அங்கே டெத்து ஏறும்போது அது நியூஸ் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பேப்பரில் அது எத்தனாவது பேஜில் போயிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அது வந்து ப்ரியாரிட்டி மாறிட்டே இருக்குது. பட் ஆனால் அதிமுக என்கிற கட்சி அதை வந்து எதிர்கட்சி இந்த முறையில் உயிர் துடிப்போடு வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அது இருக்குது. ஆக்சுவலாக அது ஏன் கட்டாயத்தில் இருக்குன்னு நான் முதல்ல 2 காரணம் சொன்னேன். அதனால் தாங்கள் இடைத்தேர்தலில் போட்டி போடாதனால தாங்கள் மக்கள் மனசுலேருந்து ஒதுங்கிடுவோமோ, ஓரங்கட்டப்படுவோமோன்ற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த இடைத்தேர்தல் தோல்வி இந்த மாதிரி மக்கள் மனசில் நிற்கணும், நம்ம ஒரு இருக்குது எதிர்கட்சி இந்த முறையில் நம்ம ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறோன்ற முறையில் அவங்க தொடர்ந்து அந்த களத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் உண்ணாவிரதம், போராட்டம், போட்டி, சட்டசபைன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து பேப்பரில் பேர் அடிபட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அது இயல்பாக அது பண்ணுற விஷயம், அது எதிர்கட்சி இந்த முறையில் பண்ணுறாங்க. பட் அதே அளவு முக்கியத்துவம் மற்ற இடத்துல ஒரு மீடியாலலாம் அது கொடுக்குறாங்களா இல்லையானா அது இல்லை. அது குறைஞ்சிடும், நேச்சுரலே குறைஞ்சிடும். அது ஒரு யாராவது இறந்து போனபோது அது எண்ணிக்கை ஏறும்போது நியூஸ் வருமே தவிர, மற்றபடி கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன்ஸில் அது நீங்கள் பேசலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அது ஒரு இஷ்யூவாக மாறுமானா மாறாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு வேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா இது பெரிய இஷ்யூவாக பண்ணியிருக்கலாம். அரசாங்கம் வந்து பல அதிகார துஷ்பிரயோகம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கலாம். இந்த திமுக அரசாங்கத்தை பற்றின உங்களுடைய விமர்சனங்களை அங்கே கடுமையாக வச்சுருக்கலாம். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை கள்ளக்குறிச்சி வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் பேசலான்னு பார்க்குறீங்க. பட் அது ரொம்ப நாள் இந்த விஷயம் ரொம்ப நாள் நீடிக்காது. அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்கிற வரையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். 10-15 நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து இப்போ இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, 4வது நாள் இன்னும் அது போக போக என்னாகும், இது பின்னுக்கு தள்ளப்பட்டு வேறு பல விஷயங்கள் முன்னுக்கு வரும்போது இது மக்கள் மனசுலேருந்து போயிடும். ஆக்சுவலாக இது இன்னொரு சம்பவமாக போயிடுமே தவிர இது முக்கியமான சம்பவமாக இருக்காது. ஆனால் கள்ளக்குறிச்சி எலெக்ஷன் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா இதை உயிர் துடிப்போடு வச்சுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் விக்கிரவாண்டி வச்சு விக்கிரவாண்டியில் நீங்கள் அந்த எலெக்ஷனில் பங்கு பெற்றீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தை ஒரு 15-20 நாள் நீங்கள் தொடர்ந்து மக்கள் முன்னாடி கொண்டு போயிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெரிய லெவலில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை காம்பன்சேட் பண்ண பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நீங்கள் சொல்கிற மாதிரி அது பாமகவுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இந்த ஒரு அறிக்கைகள் வெளியிடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட் லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி.